பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி பாண்டவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை தர மறுக்க கௌரவாதிகளை எப்படியாவது சந்தித்து அந்த ராஜ்யத்தை பெற்றுத்தரும்படி பகவான் கிருஷ்ணனிடம் பாண்டவர்கள் பணிக்க, ஹஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனிடம் அவன் அதர்மத்திற்கு துணை நிற்பதால் அவனுடைய குலமே நாசமாக இருக்கிறது என்பதனை எச்சரித்தும், பகவான் கிருஷ்ணனை தொடர்ந்து பரசுராமர், கண்வரிஷிகள், நாரதர், காந்தாரி உட்பட எவ்வளவோ நல்ல வார்த்தைகள் உபதேசம் கூறியும் அதை செவி மடுக்காத துரியோதனன் தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட எத்தனைத்தான். இதை அறிந்த பகவான் கிருஷ்ணன் விஸ்வரூப தரிசனம் காண்பித்து பக்தர்களை மகிழ்வித்து, இதற்கு யுத்தம் ஒன்றே தீர்வு என்று அங்கிருந்து கிளம்பி குந்தியை சந்தித்து, உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்க மிக நீண்ட உபதேசத்தை குந்தி கூறினாள். அங்கிருந்து விடை பெற்று கர்ணனிடம் வந்தான் பகவான் கண்ணன். அவனுடைய பிறப்பின் ரகசியத்தை கூறி, பாண்டவர்களுக்கு மூத்தவன் நீயே ஆவாய், ராஜ்யத்தை நீயே ஆளலாம் என்று கூறியும் அதனை மறுத்தான் கர்ணன். எவ்வளவு உபதேசம் செய்தாலும் நீ தர்மத்தின் பக்கம் நிற்பதாக இல்லையா என்று பகவான் கிருஷ்ணன் உபப்ளாவ நகரத்திற்கு சென்று இங்கு என்ன நடந்ததோ அதனை பாண்டவர்களிடம் கூற, துரியோதனன் அவனுடைய பங்கிற்கு சகுனியனுடைய மகனான உலூகனை ஒரு தவறான, மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய உபதேசத்தை கூறி அனுப்பினான். அவ்வளவு அந்த உபதேசம் ஒவ்வொன்றும் மனதை மிகவும் களங்கடிப்பதாக இருந்தது. அதாவது வெந்த மனதில் வேல் பாய்ச்சுவது அப்படின்னு சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி. நீங்கள்லாம் எதற்கும் லாய்க்கில்லை, எவ்வளவு அவமானம் நடந்தாலும் உங்களால் போரிட துணிவில்லை, தயை என்றுதான் இருப்பவர்கள் நீங்கள்லாம் சத்திரியர்களா என்கின்ற அந்த விஷயத்தை மனதில் வைத்து கொண்டு அத்தனையும் கேட்டு தர்மராஜன், நீ இங்கு இருக்கணும்னா இருக்கலாம், கிளம்பணும்னா கிளம்புனான்னு உலூகனை பார்த்து சொன்னான். தர்மராஜன் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் அவனை மன்னிக்கக்கூடிய சுபாவம், அந்த தயை, இதுவே தர்மராஜனுடைய பலம் மற்றும் பலவீனம். இன்னும் 7 நாட்களில் போர் என்று அறிவித்தவுடன் குருட்சேத்திரத்திற்கு சென்று கூடாரங்களை அமைத்து யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை செய்தான் தர்மராஜன். இப்போ இந்த இடத்துல அஸ்தினபுரத்தில் வேதவியாசர் திருதராஷ்டிரனை காண வந்து, திருதராஷ்டிரன் கேட்கிறான், போரில் நாங்கள் வெல்வதற்கு ஏதாவது சகுனங்கள் தென்படுமா அப்படின்னா, சகுன சாஸ்திரத்தை மிக விரிவாக விளக்கினார் வேதவியாசர். சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டியை கொடுத்து அவனிடம் இந்த பூமி, பஞ்சபூதங்கள், அதனுடைய குணங்கள் இவற்றையெல்லாம் கேட்டறிந்தான் திருதராஷ்டிரன். சிறிது நாள் கழித்து சஞ்சயன் வந்தார். போரிலே என்ன நடந்தது? அப்பொழுது 10 நாள் போர் முடிவடைந்திருந்தது. அவனுடைய வார்த்தை எப்படின்னா, பீஷ்மர் வீழ்ந்தார் என்று ஆரம்பித்தார். ஐயோ, என்னுடைய குழந்தைகளை அரணாக நின்று காப்பார் என்று நினைத்தேனே, இந்த அஸ்தினபுரத்திற்கு ஆணிவேராக இருந்தவரை நாம் இழந்து விட்டேமே, நானே அவரை கொள்வதற்கு காரணமாகி விட்டேனே என்று புலம்ப ஆரம்பித்தார். என்ன நடந்தது சஞ்சயா என்று ஆர்வமாக கேட்க, முதல் நாள் போரிலிருந்து விரிவாக சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு கூறினார். முதல் நாள் போர் உங்களுக்கு நன்றாக தெரியும். விராட்ட ராஜனுடைய புத்திரன் உத்தரகுமார், அந்த உத்தரகுமாரனை சல்யன் கொன்றான் என்கின்ற நிலையோடு பாண்டவர்கள் கொஞ்சம் பின் தங்கி இருந்தனர் முதல் நாளில். ஆனால் 2வது நாள், ஏன்னா தர்மராஜனுக்கு கலக்கம் ஏற்பட்டு விட்டது. இப்படிய பீஷ்மாச்சாரியரை எதிர்த்து நாம் என்ன செய்வது? நம்மளுடைய சைன்யங்கள் பலவற்றை இழந்து கொண்டு இருக்கிறோம், உத்தரகுமாரனை இழந்தோம். பகவான் கிருஷ்ணன் சொல்றான், கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன். 2வது நாள் பார்த்தோம்னா, கலிங்க தேசத்தினுடைய சைன்யம், அவனுடைய ராஜன்
பானுமந்தன், அவனுடைய மகன் சக்கரதேவன், கேதுமந்தன், இவர்களை எல்லாம் கௌரவர்கள் இழந்து பாண்டவர்களுக்கு வெற்றியானது 2வது நாள். 3வது நாள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தோம். எத்தனை சைன்யங்கள் என்ன சமாச்சாரம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பீமசேனனுடைய பராக்கிரமம் ஒரு பக்கம், அர்ஜுனனுடைய பராக்கிரமம், யார் ஒருத்தரும் எதிரே வர முடியாத அளவுக்கு கடைசியில் பீஷ்மருடைய பராக்கிரமம் மிக அதிகமாகி கோபமுற்று பகவான் கிருஷ்ணனே தன் கையில் சுதர்சன சக்கரத்தை ஏந்தி வந்து பக்தனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவன் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க, அதே நேரத்தில் அர்ஜுனனுக்கு அவன் என்ன விஷயத்தை மறந்திருந்தானும், அவன் ஒரு சத்திரியன், நிஜமாலுமே உண்மையான வீரத்தை அவன் போரில் காண்பிக்கவில்லை என்பதை, அந்த உணர்வை அவனுக்கு கொடுத்து, அவனை மிகப்பெரிய வில்லாளி என்று சொல்கிறோம், காண்டீபதாரி என்பதை உணர வைத்து அவனை போரிட வைத்தவன் யாருன்னா பகவான் கிருஷ்ணன். எப்பொழுது அந்த அர்ஜுனனிடம் கண்டிப்பாக நான் போர் செய்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனை அழைத்தானோ, அப்போ நிஜமான போர் தொடங்கியது. அர்ஜுனனுடைய தன்னுடைய வில் பராக்கிரமத்தை பான மழையாக பொழிந்தார். இன்னும் சொல்ல போனா பீஷ்மாச்சாரியாரே அர்ஜுனனுடைய பான விடுவதும் அந்த விஷயத்தை பார்த்து பலே என்று புகழும் அளவிற்கு காண்டீபதாரியனுடைய அம்பு மழை. அது மட்டும் அல்லாமல் இந்திர அஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் பிரயோகப்படுத்தினான். அந்த அஸ்திரம் எப்படின்னா, ஒரு அஸ்திரத்தை நீங்கள் மந்திரம் பிரயோகித்து நீங்கள் விட்டால் அது 1000 அஸ்திரமாகி எதிரிகளை கொள்ளும். அப்போ யார் ஒருவரும் கௌரவாதிகள் பயந்து ஓடத் தொடங்கினர். அப்போ 3வது நாளும் பார்த்தோம்னா நிச்சயமாக வெற்றி பாண்டவர் பக்கமே இருந்தது. இப்போ 4வது நாளினுடைய யுத்தம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே பீமசேனனுடைய பராக்கிரமம் அடா யார், ஏன்னா பீமசேனனுடைய கதையே கைலாய மலையை போல இருந்தது. அதை தூக்கி அப்படி வீசினா சாமானிய இந்த காவலாளிகள் எதிர் முன் நிற்கவில்லை. என்ன நினைச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10,000 மதம் கொண்ட யானைகள் பீமசேனனை எதிர்க்க வைத்தனர். சாமானிய மனுஷர் எல்லாம் பீமசேனன் முன்னாடி நிற்க முடியாது. அந்த யானைகளை ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அடாடாடா, அந்த பீமசனுடைய கதையின் முன் எதுவுமே நிற்க முடியவில்லை. அங்கே பார்த்தோம்னா பிண குவியலாக காட்சி அளித்தது அப்படின்னு எழுதினாங்க. யானையை எடுத்து யானையின் மேல் எறிவது, குதிரையை எடுத்து குதிரையின் மேல் ஏறுவது, அப்படி ஒரு பராக்கிரமத்தை பீமசேனன் காண்பித்துக் கொண்டிருந்தான் 4வது நாள். உடனே துரியோதனன் நேர் எதிராக பீமன் முன்னாடி வந்து நின்று அவர்கள் இருவரும் யுத்தம் செய்ய தொடங்கினர். யாராவது ஒருவனை பீமனை அடக்கத்தானே வேணும். அப்போ 2 பேருக்கும் சரியான யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. பீமன் ரதத்தை இழந்தார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விசோகன், அந்த விசோகன் யார் அப்படின்னா திருவிக்கிரமாவனுடைய பாகவதம் படிச்சீங்கன்னா தெரியும். 3 கூன் விழுந்தவள் அவள். பகவான் கிருஷ்ணனுக்கும் அந்த திரிவிக்ராவுக்கும் பிறந்தவன் விசோகன் இன்று பீமனுடைய சாரதியானான். ரதத்தை கொண்டு வந்து நிறுத்தி பீமசேனனை அதில் ஏற்றி போர் புரியும்படி அவன் சாரத்வம் செய்தான். இன்னும் சொல்ல போனா இன்னும் பீமனுக்கு பலம் ஜாஸ்தி ஆயிற்று. காரணம், எப்பொழுது துரியோதனனுடன் பீமசேனன் போர் புரிந்து கொண்டு இருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடன் அவனது 25 தம்பிகள் ஒரு சேர துரியோதனனை காப்பாற்ற அவன் முன் வந்து நிற்க, துரியோதனன் பீமசேனன் இதுதான் சமயம் என்று இப்போ 25 தம்பிகளும் ஒரு சேர நின்று கொண்டிருக்கின்றனர். அப்போ எப்படின்னா மகாபாரதம் வர்ணிக்கிறது, எதிரிகளை வீழ்த்தும் பொழுது அந்த வீரம் அவன் நாக்கை சுழற்றி கொண்டிருந்தான். சுழற்றி பீமசேனன் அந்த 25 தம்பிகளை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கருடன் எப்படி சர்ப்பத்தை சலார் என்று பிடித்து கொண்டு போகுமோ
இதுதான் சைன்யம், இதுதான் சந்தர்ப்பம் என்று எப்பேற்பட்ட சைன்யம் பீமசேனன் முன்னாலே எதிர்க்க வந்தாலும் அதை அனைத்தையும் பொடி பொடியாக்கி அந்த 25 தம்பிகளும் தன்னுடைய கதையால் வீழ்த்தினான். துரியோதனுடைய மனசு சுக்குநூறாகியது. ஏன்னா ஒருவனாக இருந்து தன்னுடைய தம்பி 25 பேர்களை இழக்கிறான் என்றால் அதுவும் அவன் கண் முன்னே அதை அவனால் தாழ முடியவில்லை. ஆனால் பீமனை எதிர்க்கவும் முடியவில்லை, தடுக்கவும் முடியவில்லை. பீஷ்ம துரோணாதிகள் எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார்களே தவிர பீமசேனனை தடுக்க முடிந்ததா அப்படின்னா இல்லை. அப்ப இந்த நேரத்தில் பகதத்தன் வந்தான். அந்த பகதத்தன் எப்படின்னா அவர்கிட்ட வராக சுவாமி கொடுத்த சக்தி ஆயுதம் பெற்றவன் அவன். அந்த ஆயுதத்தில் வீழ முடியாதவர்கள் என்று ஒருவரும் இல்லை. அப்பேற்பட்ட ஆயுதத்தை தன்னுடைய தபோ வலிமையால் பெற்றிருந்தான் பகதத்தன். எப்பொழுது பகதத்தன் யானை மேலே அமர்ந்து கொண்டு பீமனை எதிர்க்க வந்தான். ஏன்னா இவன் ஒருவன் தான் பீமனை எதிர்த்து வீழ்த்த முடியும் என்று துரியோதனுடைய திட்டம். எப்பொழுது பீமனை எதிர்க்க பகதத்தன் வந்தானோ உடனே வந்து நின்றான். யார் அவன்னா கடோத்கஜன். சாமானியம் அல்ல. இடும்பிக்கும் பீமசேனனுக்கும் பிறந்தவன் ராட்சசன். அந்த பகதத்தனுக்கும் கடோத்கஜனுக்கும் போர் நடந்தது. பாருங்க, இந்த ராட்சசர்களுக்கு என்ன அப்படின்னா மாயா வித்தை தெரிந்தவர்கள். பகதத்தன் ஒரு அம்பினை எடுத்து கடோத்கஜன் முன்னாடி வீசணும் அப்படின்னா உடனே அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டான். மாயமாக மறைந்து வேறு ஒரு இடத்திலிருந்து தாக்க தொடங்குவான். அப்பேற்பட்ட சக்தி படைத்தவன். அவனும் சாமானியமல்ல. ஐராவதம் என்கின்ற யானை மேலே அஞ்சனா வாமனா என்கின்ற யானை மேலே யானையோடு கடோத்கஜன் போர் புரிந்து கொண்டிருக்கிறான். இவன் பகதத்தனும் சும்மனை இல்லை. சுப்ரதீகா என்கின்ற யானை மேல் அமர்ந்து கொண்டு பகதத்தன் போர் புரிந்து கொண்டிருக்கிறான். பாருங்க, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பீஷ்மர் நிச்சயமாக இவர்களை எதிர்த்து போர் புரிந்து வெல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணும்? ஓடி போவதை தவிர வேறு வழி இல்லை. யாருங்க? பீஷ்மாச்சாரனுடைய வார்த்தைகள். ஏன்னா பீமசேனனுடைய பராக்கிரமம் அந்த 4வது நாளில் 25 தம்பிகளை இழந்து துரியோதனுடைய மனக்கலக்கம் ஒரு பக்கம், இன்னும் அந்த வேகம் குறையாது போர் புரிந்து கொண்டிருக்கிறான் பீமசேனன். அந்த பீமசேனனை எதிர்க்க பகதத்தனை அனுப்பி வைத்தால் அந்த பகதத்தனுக்கு எதிராக கடோத்கஜன் வந்து நிற்கிறான். அப்ப என்னாச்சு? நாம என்னதான் ஒரு திட்டம் தீற்றி பாண்டவர்களை யாராவது ஒருவனையாவது இன்னைக்கு முடித்து விடலாம் என்றால் ஒன்றுக்கு மேல் ஒன்றினை உபாயமாக பாண்டவர்கள் வரிசையாக கௌரவர்களை எதிர்க்க தொடங்கினர். அப்போ திருதராஷ்டிரனுக்கு ரொம்ப துக்கமாச்சு. 4வது நாள் போர் முடிந்தது. இந்த நாளும் கௌரவர்களுக்கு தோல்வியாகவே முடிந்தது. இரவு நேரம் திருதராஷ்டிரன் மிகவும் மனக்கலக்கத்தோடு வந்தான். யாரு? பீஷ்மாச்சாரியாரை சந்தித்தான். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இச்சாமரணிகளாக இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபர் இத்தனை பேர் இருந்த போதும் என் கண்முன்னே என்னுடைய தம்பிகளை அவர்கள் கொள்கிறார்கள் என்றால், நம்மால் அவர்களை வெல்ல முடியவில்லை என்றால் அவர்களிடம் ஏதாவது மாய வித்தை ஏதாவது இருக்கிறதா? யாரு? அப்பவும் குறுக்கு வழியில் தான் அவனுடைய சிந்தனை. நேர்மையாக போரிடுகிறார்களா இல்லது ஏதாவது நம்மை மயக்கி நம் தம்பிகளை நம்மிடம் இருந்து கொன்று விட்டார்களா? இப்படித்தான் அவனுடைய யோசனை. இப்போ இந்த விஷயத்தை பாருங்க, சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் கூறிக்கொண்டிருக்கிறான். உன்னுடைய குழந்தைகள் 25 பேர்களை பீமசேனன் கொன்றான் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே திருதராஷ்டிரனால தாங்க முடியல. ஒரு பக்கம் அங்க துரியோதனன் பீஷ்மாச்சாரியர்கிட்ட புலம்பிக் கொண்டிருக்கிறான். இந்த நிகழ்ச்சியை சஞ்சயன் விளக்கி கொண்டிருக்கிறான். திருதராஷ்டிரன் கேட்டவன், ஐயோ என்னுடைய 25 புத்திரர்கள் நாசமானார்களா? அப்போ இந்த இடத்துல அவனுக்கு ரொம்ப குழப்பம். திருதராஷ்டிரனுக்கு, சஞ்சயா
என்னுடைய குழந்தைகள் பிழைப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? எதை செய்தால் என்னுடைய குழந்தைகள் வெற்றி பெறுவார்கள்? சஞ்சயன் பதில் சொன்னான், சொல்வதற்கு முன்னாடி நான் சொல்வதை முதலில் அர்த்தம் செய்து கொள். ஏன்னா இது முதலாவது சொல்லப்படுகின்ற உபதேசம் அல்ல. ஒரு சிறு குழந்தைக்கு செய்யக்கூடிய உபதேசம் போல எத்தனையோ ஞானிகள், பகவான் கிருஷ்ணன், பரசுராமர், கண்வரிஷிகள், நாரதர், உன்னுடைய மனைவி விதுரன், எத்தனை பேர் வந்து நீ செய்வது தவறு, நிச்சயமாக உன்னுடைய குழந்தைகள் நிச்சயமாக பிழைக்க மாட்டார்கள், யுத்தத்திற்கு செல்லாதே என்று எச்சரித்தார்கள். அதையெல்லாம் நீ கேட்கவில்லை. இப்பொழுது நான் சொல்வதையாவது கேள் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயன் பேச ஆரம்பித்தான். அவன் என்ன சொன்னான், அதையாவது திருதராஷ்டிரன் கேட்டானா என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.